காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்ட குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கிராம முக்கியஸ்தர்கள் மீது பொய் புகார் அளித்தும் நீர்நிலை புறம்போக்கில் வீடு கட்டியுள்ள கொத்தங்குடி கிராம உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் அளித்து கிராம பஞ்சாயத்தார்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பாளையூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கோமல் கிராமத்தில் வசித்து வருபவர் சாமிநாதன். இவர் கொத்தங்குடி கிராம உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். சென்னையில் உள்ள தனியார் வங்கியில் பணியாற்றி வரும் சாமிநாதனின் சகோதரர் பழனியப்பன் அதே பகுதியைச் சேர்ந்த திருஞானம் என்பவரின் மகள் சிவப்பிரியா என்பவரை காதலித்து கடந்த மாதம் 1ஆம் தேதி பதிவு திருமணம் செய்து கொண்டு சென்னைக்கு சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த இமயவர்மன், செல்வம், கஜேந்திரன், ரமேஷ் ஆகியோர் சாமிநாதனின் வீட்டு வாசலில் இருந்து கேட்டை உடைத்து உள்ளே சென்று சாமிநாதனையும் அவரது மனைவியையும் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததுடன் இருசக்கர வாகனத்தையும் பிடுங்கி சென்றதாக சாமிநாதன் அளித்த புகாரின் பேரில் 5 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த கோமல் கிராமத்தைச் சேர்ந்த ஆறுசேத்தி நாட்டாமை பஞ்சாயத்தார்கள், ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் புகார் மனு அளித்தனர். கிராம பஞ்சாயத்தார்கள் மீது கிராம உதவியாளர் சாமிநாதன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்யாமல் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க கோரியும் கோமல் கிராம உதவியாளர் சாமிநாதன் நீர்நிலை புறம்போக்கை ஆக்கிரமித்து வீடு கட்டி இருப்பதாகவும் இதுகுறித்து கூட்டத்தில் கேள்வி எழுப்பியதால் தங்கள் மீது சாமிநாதனின் அண்ணன் காதலித்து கலப்பு திருமணம் செய்த பிரச்சனையில் பொய் புகார் அளித்துள்ளார் என்றும் உரிய விசாரணை செய்து வழக்கு பதிவை ரத்து செய்ய வேண்டும், புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடம் கட்டிய சாமிநாதன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கட்டியிருக்காரு. இதை ஊர் மக்கள் பொதுமக்கள்லாம் போய் அந்த இடத்துல இருக்கிறது எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சுமூகமாக பேசும் பொழுது அவர் இருங்க, நான் எங்கள் சொந்தக்காரவங்க பேசிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனவர் போய் காவல்துறையில் போய் இருக்கிறவங்க மேலே ஒரு தவறான புகாரை அவர் அண்ணன் ஒரு மாற்று சமூகத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அந்த கல்யாணம் பண்ணின விஷயத்தை வச்சு என்னை மிரட்டுறாங்கன்னு சொல்லி ஊரில் மிகவும் கௌரவமாக உள்ள பல தலைவர்கள் மேலேயும் அவங்க மேலேயும் ஒரு தப்பான புகாரை கொடுத்து அது மேலே எஃப்ஐஆரும் போட வச்சுருக்காங்க. இது சம்மந்தமாக பல நடவடிக்கைகள் தாசில்தாருக்கு, அதுக்கப்புறம் கலெக்டருக்கு, அதுக்கப்புறம் சப் கலெக்டருக்கு எல்லாருக்கும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இந்த பிரச்சனை நடந்ததே 9ஆம் தேதி தான், 9/10 தாங்க இந்த பிரச்சனை நடக்குது. 1/9 இந்த பிரச்சனை புறம்போக்கில் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கிடையில் அவர் அண்ணனுக்குள்ள உள்ளூரில் ஒரு காதல் கல்யாணம் பண்ணுறாரு. அதை பற்றி யாரும் அப்ஜெக்ஷனும் பண்ணல, கேட்கவும் இல்லை. எங்களுக்கு அவங்க அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டோம். இது இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் அவர் வருவாய்த்துறையில் வேலை பார்க்குறத அவர் பயன்படுத்திக்கிட்டு எல்லாரையும் தவறுதலான வழிகாட்டுதலில் அந்த நீர்நிலை புறம்போக்குன்னு இருக்கிறத அவருக்கு இருக்காருங்க, அது ரிமூவ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் சட்ட நடவடிக்கை பல நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்கான கோப்பு எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குங்க, எல்லாமே கையில் இருக்குது. அது சம்மந்தமாக தான் நாங்கள் கலெக்டரை பார்த்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். ஆனால் ஊர் மக்கள் மேலே அவர் தவறுதலான பெட்டிஷனை கொடுத்து எல்லார் மேலேயும் தீராத ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணிகிட்டு இருக்காரு. அனைத்து கட்சின்னு சொல்லிட்டு சில கட்சிக்காரர்களை அழைச்சிட்டு போய் மேலும் சில பெட்டிஷன்களை கொடுத்து நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நாங்கள் இன்றைக்கி கலெக்டர்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா இது மிகப்பெரிய கிராமம். நீங்கள் கோமல் பஞ்சாயத்து இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய கிராமம். அது அடர்த்தியாக மக்கள் தொகை உள்ள ஒரு கிராமம். 10,000 மேலே ஓட்டர்ஸ் உள்ள ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் அவர் வருவாய்த்துறையில் வேலை பார்க்குறவங்கிற ஒரே காரணத்தை அவர் வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டுறாருங்க. அவர் எந்த ஜாதியும் பார்த்து நாங்கள் பண்ணல. இந்த சம்மந்தப்பட்ட பையனும் அந்த ஊரில் ஒரு வரியாளாக இருந்து எல்லா நல்லது கட்டத்திலையும் கலந்துக்கிறாரு. நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம். ஆனால் ஒரு பொய் புகார் அவர் எதுக்காக கொடுக்குறாருன்னா அவர் தவறுதலாக வீடு கட்டியிருக்காருங்க. அதுக்கான அத்தனை ஆவணங்களும் இருக்குது. அதை பற்றி போய் மக்கள் கேட்கும் பொழுது அவர் அடுத்த கட்டத்தை திசை திருப்புறாரு இந்த பிரச்சனையை காதல் கதையில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.